ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். புது மண்கலவையோட கலந்து நம்ம அந்த கனகாமரம் செடியில் வச்சு பெரிய தொட்டியில் நடலாம். தினமும் ஒரு செடி நம்ம மாற்றி நடுறோன்றதுக்காக சரி நம்ம இன்றைக்கி கனகாமரம் செடி சின்ன சின்ன தொட்டியில் இருந்தது எடுத்து பெரிய தொட்டியில் ஒரே தொட்டியில் நட்டுட்டோம். இது நம்ம செம்பருத்தி, மஞ்சள் செம்பருத்தி ஏன் பூ பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துனே இருந்தோம். அது கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது. அதுலேயே வெள்ளைப்பூச்சி இருக்குது. சாமந்தி செடியிலே வெள்ளைப்பூச்சி இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கி கடுகு பவுடரும் கடுகும் களைக்கொட்டையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு நான் அது கொஞ்சம் எருவு மாதிரி அது நான் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன். புளிச்ச மோரம் எடுத்துன்னு எல்லா செடிக்கும் நான் மேலே தெளித்து விட்ருக்குறேன். பார்க்கலாம் 2 நாளைக்குள்ளே அது எதனா மாற்றம் தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா அரும்புமே கொட்டி போயிடுது கீழே. அவரைக்காய் செடியில் அவரைக்காய் ஃபுல்லாக கொடியாக ஃபுல்லாக நிறைய ஓடி இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க ஏப்ரல் மேலெல்லாம் அவரைக்காய் செடியில் அவரைக்காய் வைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வச்சு பார்த்துருக்குறோம். பார்க்கலாம் நம்மளதில் அவரைக்காய் வருதா என்னான்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு ஆர்வம் தான், சரி வச்சுருக்குறோம். கனகாமரம் செடி இன்னும் 4-5 தொட்டி இருக்குது. நம்ம மண்கலவையை மாற்றுறதுக்கு மொத்தத்தையும் மாற்றிட்டு இன்னும் 4-5 தொட்டி இருக்குது. அதுவும் நம்ம டைம் கிடச்சா மாற்றலாம். மாற்றும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மல்லிகைப்பூ செடி பரவாயில்ல, எல்லாமே நல்லா நிறைய பூ வைக்குது. நம்ம இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ பறிச்சுட்டு இதுக்கும் அந்த நிறைய அந்த உரம் தினமும் நம்ம ஏதாவது ஒரு உரம் ரெடி பண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதிலே நம்மளுக்கு மாற்றம் தெரியுது. நெல்லிக்காய் மரமும் முன்னாடி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒரு வாரமாக ரொம்ப நல்லா இருக்குது நெல்லிக்காய் மரம். பார்க்கலாம் அதுலேயும் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில் நம்ம 2 செடி வச்சுருக்குறோம். அது என்ன செடின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லா தொட்டிலையும் ஒரு செடி வருது. பூசணிக்காய் செடி மாதிரி இருக்குது, சொரக்காய் செடி மாதிரி இருக்குது, பீர்க்கங்காய் செடி மாதிரி இருக்குது, பாவக்காய் செடி இருக்குது. எல்லாமே ஒன்று வருது எல்லா தொட்டிலையும். அது பூ வர டைமு பூ வைக்க போது. பூ வச்சுட்டு காய் வச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கத்திரிக்காய் செடி இன்னொரு கத்திரிக்காய் செடி பூச்சி அடித்த மாதிரி ஆகிட்டுக்குது. அது நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம சாயங்கால நேரத்தில் இப்போலாம் நம்ம தினமும் காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை தான் நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்குறோம். சாயங்கால நேரத்தில் நம்ம அதை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ காலையில் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நம்ம செடியில் இருக்கிற கத்திரிக்காவையும் செம்பருத்தி பூவை நம்ம மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்திருக்குறோம். கனகாமரம் பூவும் நாளைக்கே நம்ம பறிச்சிக்கலாம். அதனால் இன்றைக்கி பாதி பூத்து இருக்குது, கொஞ்சம் பாதி பூக்காமல் இருக்குது. நம்ம செடியில் வெள்ளைப்பூச்சி வந்திருக்குது. செம்பருத்தி செடியிலையும் அந்த சாமந்தி செடியிலையும் வெள்ளைப்பூச்சி இருக்குது. அதனால தான் நான் தினமும் பார்க்குறேன் சாமந்தி செடியில் ஏன் இன்னும் பூவே பூக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அதில் வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது. செம்பருத்தி செடியில் மஞ்சள் செம்பருத்தியில் அரும்பு வச்சு கீழே கொட்டி போயிடுது. அதை பார்த்தா அதுலேயே வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது. அதனால் நான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் புளிச்ச மோர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி தண்ணியில் கலந்து எல்லா செடிக்கும் தொளிச்சு விடலான்னு சொல்லிட்டு அதை நான் மேலே தொளிச்சு விட்றேன். அந்த செம்பருத்தி செடிக்கும் எல்லா செடிக்குமே நான் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஒரு செடியில் வந்தாக்கா அந்த வெள்ளைப்பூச்சி எல்லாத்துலேயும் வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் எல்லா செடிக்கும் அதை தொளிச்சு விட்டுட்டு மண்ணுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்குறேன். நம்ம கனகாமர செடியிலையும் எல்லா கனகாமர செடியிலையும் அது அந்த வெள்ளைப்பூச்சி வந்துடும். ஏன்னா இது நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்கணும் செடி. அதனால் அந்த செடியில் இருக்கிற பூச்சி இதுலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லா செடியிலையும் இதை தொளிச்சு விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காயை அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் நம்ம விட்டோம்னா கத்திரிக்காய் முத்துன மாரி ஆகிடும். அதனால் பறிக்கிற டைம் சரியாக இருக்குது. கத்திரிக்காயை நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம். செம்பருத்தி 2 செம்பருத்தி பூத்து இருக்குது, நாட்டு செம்பருத்தி. அதுவும் நம்ம பறிச்சிக்கலாம். மற்ற 3 செம்பருத்தி செடியிலையுமே அரும்பு வைக்கிது, ஆனால் கொட்டிடுது. இப்போ நம்ம புளிச்ச மோர் தெளிச்சிருக்கிறோம். பார்க்கலாம் இன்னும் 2 நாள் பொறுத்து எதனா மாற்றம் தெரியுதான்னு. பூத்துச்சுனாக்கா அந்த பூச்சி போயிடுச்சின்னு அர்த்தம். இல்லைனாக்கா நம்ம சோப்பு கரைசல் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேறு ஏதாவது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஆர்கானிக் உரம் ரெடி பண்ணி தெளித்து விடலாம் செடி மேலே. பார்க்கலாம் அந்த வெள்ளைப்பூச்சி மறுபடியும் வருதா என்னான்னு சொல்லிட்டு. இது நம்மளுக்கு போன வருஷம் கூட இந்த வெள்ளைப்பூச்சி வந்திருந்தது. நான் சோப்பு கரைசல் நான் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இது மறுபடியும் வந்திருக்குது. பார்க்கலாம். இப்போ நம்ம புளிச்ச மோர் அடிச்சிருக்கிறோம். மறுபடியும் ஏதாவது வருதா இல்லை என்ன பூக்கு விடுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
மல்லிகைப்பூ செடியில் வந்து நம்ம 2 ஒன்றா வச்சுருக்குறோம். ஒரு செடி மட்டும் நல்லா பூக்குது, இன்னொரு செடி அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதில் வந்து மண்கலை இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ தினமும் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.